முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார், எவரொருவர் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை நேசிக்கிறார், எவரொருவர் என்னை நேசிக்கிறாரோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார். ஆதாரம் திர்மிதி. இன்று நாம் பார்க்க இருக்கும் வீடியோ 5 சுலபமான சுன்னாக்கள். முதலாவது சுன்னா, அழகிய ஆடைகளை உடுத்துதல். அழகிய ஆடை என்பது நம்முடைய மானத்தை மறைக்கும் சுத்தமான ஆடையாகும். ஆனால் நம்மில் பலர், முக்கியமாக வாலிபர்கள், உடுத்தும் ஆடை எவ்வாறு இருக்கிறது என்றால், அவர்களின் பேண்ட்டுகளை செவுற்றில் தொங்க வைத்து AK-47 போன்ற ஆபத்தான ஆயுதம் கொண்டு கண்டமேனிக்கு அப்பேண்ட் மேல் சுட்டால் ஓட்டைகள் உருவாகும், அவ்வோட்டை ஃபேஷன் எனப்படும் என்று வாலிபர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்பேண்ட்டை உடுத்திக்கொண்டு தெருவில் நடந்தால் சிறு குழந்தை முதல் முதியோர் வரை சிரி என்று சிரிப்பார்கள். மேலும் அவ்வாடைகளில் முட்டி, முழங்கால், தொடைகள் அனைத்தும் ஓட்டைகள் மூலம் தெரியும். மேலும் அவர்கள் உடுத்தும் டிஷர்ட்டுகளை வைத்து தொழுதால் ருக்குவிலும் சுஜூதிலும் பின்னாடி அனைத்தும் பரவலாக தெரியும். எனவே நம் மானத்தை மறைத்து கண்ணியம் ஊட்டும் அழகிய ஆடைகளையே நம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்தார். அப்பேற்பட்ட ஆடையை நாமும் அணிய வேண்டும். அதுவே சுன்னத்தாகும். இரண்டாவது சுன்னா, சாப்பிடும் முன் பிஸ்மில்லா சொல்வது. சாப்பிடும் முன் பிஸ்மில்லா சொல்வது நம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தாகும். நம்மில் பலருக்கு இந்த பழக்கம் மறந்து போகிவிட்டது. நம்முடைய அசட்டுத்தனத்தால் நாம் சாப்பிடும் முன்பு பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் நமது எளிமையாகிய ஷைத்தான் நம்முடன் சேர்ந்து உணவு உண்ணுவான். அவ்வாறு சாப்பிடும் அவன் எந்த வகையிலும் டீசெண்டாக சாப்பிட மாட்டான். சாப்பாட்டின் மேல் வாந்தி எடுப்பது, துப்புவது போன்ற அசிங்கமான வேலையை செய்வான். இது தெரியாமல் பிஸ்மில்லா கூறாமல் பல பேர் சாப்பாட்டை பிசைந்து சாப்பிடுகிறார்கள். எனவே நாம் பிஸ்மில்லா கூற வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்னால். முக்கியமாக காலேஜ்களிலும் ஆஃபீஸ்களிலும் ஸ்கூல்களிலும் நாம் கூட்டாக, அதாவது புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு டிஃபன் பாக்ஸில் 7 நபர்கள் கை வைத்து சாப்பிடுகிறார்கள். இது ஒரு ஆங்கிளில் சுன்னத் என்றாலும் பிஸ்மில்லா கூறாவிட்டால் 14 பேர் சாப்பிடுவதற்கு சமம், அதாவது 7 சைத்தான்களை சேர்த்து. எனவே நாம் கூட்டாக சாப்பிடும் முன்பு அனைவரும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டார்களா இல்லையா என்று செக் செய்ய வேண்டும். மூன்றாவது சுன்னத், வாய் சுத்தம். வாயை சுத்தமாக வைத்திருப்பது நம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத் ஆகும். அவர் பேச ஆரம்பித்தால் அவர் வாயில் நறுமணம் கமழும் என்று ஹதீஸ்கள் உள்ளது. இதை கேட்டவுடன் உடனே ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டரின் மற்றும் கோல்கேட் மவுத் வாஷ்களை ஆர்டர் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அதில் உள்ள சில நச்சுப் பொருட்கள் நமக்கு நோயை உண்டாக்க வாய்ப்பளிக்கும். ஆகையால் காலை எழுந்தவுடன் பல் துவக்குவது சுன்னத் என்பதை கருத்தில் கொண்டு நாமும் காலை எழுந்தவுடன் காபி அல்லது ஹார்லிக்ஸ் குடிப்பதற்கு முன்பு பல் துவக்கலாம். இதைவிட சிறந்தது மிஸ்வாக் செய்வது. மிஸ்வாக் செய்வதால் பல வகை நன்மைகள் உள்ளது. அருகில் உள்ள கடைகளில் மிஸ்வாக் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் குறைந்தபட்சமாக ஆலமரக்குச்சி அல்லது வேப்பங்குச்சியை உபயோகிங்கள். உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, லவங்கம் இருக்கா, சீரகம் இருக்கா, பருப்பு இருக்கா என்று கேட்கும் இந்த காலத்தில் வேப்பங்குச்சியா என்று நீங்கள் தயங்க வேண்டாம். ஏனென்றால் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, குரானும் ஹதீஸும் சொல்லுக்குருதி என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நம் வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். நான்காவது சுன்னா, நோயாளிகளை நலம் விசாரித்தல். எவரேனும் அது மாற்று மதத்தவராக இருப்பினும் சரி, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் நேரத்தில் அவரை நலம் விசாரிக்க செல்வது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகில உலகத்தின் நபி அவர்களின் பழக்கமான ஒரு சுன்னத்தாகும். ஆனால் இன்றைய காலத்தில் நோய்வாய்ப்பட்டோர் வாட்ஸ்அப்பில் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், டுடே இஸ் பிளாக் டே, ஐ எம் சிக் என்று ஸ்டேட்டஸ் போட்டு கதறி எழுதாலும் இன்றைய பல பேர் மதிக்க மாட்டார்கள். மேலும் என்ற வார்த்தையை டைப் செய்து கோபத்தை அதிகப்படுத்துகிறார்கள். எனவே நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். அதுவே சுன்னத்தாகும். ஐந்தாவது சுன்னத், உட்கார்ந்து சிறுநீர் அல்லது மலம் ஜலம் கழிப்பது. நம்மில் பலர் நேரம் சேமிக்க நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கும் காரணத்தால் சில அறிவாளிகள், அதாவது அறிவு ஜீனிகள், யூரினல் என்கின்ற மெக்கானிக்கல் டிவைஸை உருவாக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இயந்திரத்தின் வடிவமைப்பானது எப்படி இருக்கும் என்றால், 4 லெட்டின்களை 4 அடிக்கு உயர்த்தி 4 ஆணிகளை செவுற்றில் அடித்து தொங்க வைத்திருப்பார்கள். அதில் 4 பேர் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பேசிக்கொண்டே சிறுநீர் கழிப்பார்கள். அவ்வாறு நின்று கொண்டே அடித்தால் உடலில் இருந்து வெளியேறும் சிறுநீர் முழுமையாக வெளியேறாது, சிறிதளவு உடலிலேயே தங்கிவிடும். சிறுநீர் ஒன்றும் உடலில் வைத்து பாதுகாக்கக்கூடிய நறுமணம் தரும் அத்தர் இல்லை, மாறாக நோயை தரும் அழுக்கு நீர். இது உடலில் இருந்தால் நோய்தான் வரும். எனவே நாம் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது சுன்னத்தாகும். அவ்வாறு கழித்தால் நாம் உட்காரும் அழுத்தத்தின் காரணமாக முழுமையாக அழுக்கெல்லாம் வெளியேறும். இதுவே 5 எளிய சுன்னத்தாகும்.
மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் நீங்கள் கண்டிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கான ஆதாரமும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லப்பட்டுள்ளது. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.